நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சற்றுமுன் வெளியான அறிவிப்பு, வீடுகளில் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மின் மீட்டர் வழங்க தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் புதிதாக 12 லட்சம் மீட்டர்களை வாங்க மின்வாரியம் பணி ஆணை வழங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மின் மீட்டர்களை மாற்றுவதற்காகவும் புதிய தற்காலிக மின் இணைப்பு கோரி பலர் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் மீட்டர்கள் பழுதாகி உள்ளதாக கூறப்படுகிறது. மின் மீட்டர் பழுதானதால் மின்வாரிய விதிகளின்படி ஓராண்டுக்கான 2 மாத சுழற்சியின் போது அனுப்பிய அதிக மின் கட்டணத்தை வேண்டும். அதாவது நுகர்வோர் செலுத்த இந்த நடைமுறை மின் மீட்டர் மாற்றப்படும் வரை இருக்கும். இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் கடும் பாதிப்படைகின்றனர். புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த ஒரு வாரத்திற்குள் வழங்காவிட்டால் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். மின்சார வாரியத்தால் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலை தீர்க்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் மீட்டர் இல்லாததால் மின் இணைப்பு வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மின்வாரியம் அனுமதி அளித்துள்ள நிறுவனங்களிடம் நேரடியாக மீட்டர் வாங்கி கொடுத்தாலும் ஆய்வு செய்து பொருத்துவதற்காக கூறி மின் இணைப்பு வழங்க வேண்டுமென்றே தாமதம் செய்வதாக பாதிப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிதாக 12 லட்சம் மீட்டர்களை வாங்க மின்வாரியம் பணி ஆணையம் வழங்கியுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.